என் அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். நாளைக்கு 20ஆம் தேதி 20/1/2025 பள்ளிக்கூடங்கள்லாம் இருக்குமா, திரும்பவும் எக்ஸ்டென்ஷன் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. மக்கள் அதாவது பப்ளிக்கில் 10 நாளாக பொங்கல் லீவ் விட்டுட்டு இப்போ மழை தொடர்ந்து பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒரு 4 நாளாக இதுக்கான மாற்றங்கள் என்ன காரணத்தினால அந்த மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது, எங்கெங்கெல்லாம் அதிகமாக மழை பெய்யும், எந்தெந்த மாவட்டங்கள்லாம் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளைக்கு விடுமுறை கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு டாப்பிக்கில் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை எடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்கும். நண்பர்களே, அன்பு தமிழ் சொந்தங்களே, பொங்கல் பண்டிகைக்கு ஒரு 10 நாள் லீவு போட்டிருந்தாங்க. கடைசியில் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாள் ஒர்க்கிங் டேஸுங்கிறதுனால சனி ஞாயிறு கண்டினியூ லீவ் விட்டுட்டு திங்கட்கிழமை நாளைக்கு பார்த்தீங்கன்னா 20/1/2025 பள்ளி கல்லூரிகளுக்கு திறப்பு விழா நடக்குது. அதனால் வெளியூர் போனவங்க, வெளி மாநிலம் வெளி மாவட்டங்களுக்கு சுற்றுலா போயிட்டு எல்லாருமே ரெடியாக இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வளிமண்டலத்தில் ஏற்படக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை ஒரு 3 நாளாகவே சாரல் மழையாக பெஞ்சிக்கிட்டு இருக்குது. நேற்று பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை, செம்பனார் கோயில், தரங்கம்பாடியெல்லாம் 11 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. தஞ்சாவூர் மாவட்டத்தில் 9 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்குது. டெல்டா மாவட்டங்களில் பரவலாகவே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 19/1/2024 தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்க சூழ்நிலையில் பாலச்சந்திரன் தொடர்ந்து ஒரு 5 நாளைக்கு மழை இருக்கும்னு சொல்லியிருக்கிறார் வானிலை மைய இயக்குனர். இதன் அடிப்படையில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு டிஸ்கஷன் பண்ணியிருக்கிறாங்க. மாவட்ட ஆட்சியர்களே முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் முடிவு எடுத்தது ஒரு பக்கம் இருந்தாலும் மாவட்ட ஆட்சியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்தந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி, கல்லூரிகளில் இருக்கக்கூடிய தாளாளர்கள், தலைமை ஆசிரியர்கள், கரஸ்பாண்டெல்லாம் முடிவு பண்ணிக்கலாம். நீங்களே உங்கள் தாலுக்காவில் விடுமுறை விடுக்கலாமா, உங்கள் தாலுக்காவில் அதிகமாக மழை பெஞ்சிச்சுனாக்கா தலைமை ஆசிரியர் ஒரு முடிவு எடுத்து அந்த பள்ளிகளுக்கு, அந்த வட்டாரத்தில் இருக்கிறவங்களுக்கு விடுமுறை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்கிற அடிப்படையில் பள்ளிக்கூடம் போகணும்னு ஆர்வத்தோடு ரெடியாக இருக்கக்கூடிய தமிழக மக்கள், குறிப்பாக டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இது ஒரு பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நாளைக்கு பள்ளிக்கூடம் விடுமுறை இருக்குமானாக்கா இது நைட்டு 12 மணிக்கு மேலே நமக்கு தெரிய வரும். ஏன்னா இப்போ வானிலை மைய இயக்குனரகம் ஒரு அறிவிப்பை தெளிவாக அவங்க சொல்லவே இல்லை. 12 மணிக்கு மேலே ஒரு மாற்றம் ஏற்படும், காலையில் 6 மணிக்கு மேலே ஒரு மாற்றம் ஏற்படும். அப்படிங்கிறதுனால இது தொடர்ந்து இந்த சாரல் மழை நீடிச்சிச்சுனாக்கா ஒரு சில மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறையோட வாய்ப்பு இருக்குது. இப்போதான் நகரங்களுக்கு செல்லக்கூடிய மக்கள் விடுமுறைக்கு திரும்பி போய்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் சாலை போக்குவரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பும் நேரமும் சங்கடங்களும் ஏற்பட்டிருக்கு மக்களுக்கு போக்குவரத்தில். இதன் அடிப்படையில் அரசு அதிகமான போக்குவரத்து பஸ்ஸுகளை நியமிச்சிருந்தாலும் கூட மக்கள் ஓரளவு கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க. சிரமத்தையும் பார்க்காம சிரமத்துக்கு மத்தியில் எல்லாம் அவங்க வீட்டுக்கு சேர்ந்துட்டாங்க. நாளைக்கு பள்ளிக்கூடம் போகிறதுக்கான யூனிஃபார்ம், புத்தகம் எல்லாம் ரெடியாக வச்சுக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில் தான் இந்த அறிவிப்பு இடி மாதிரி விழுந்திருக்குது. வானிலை மைய இயக்குனர் பாலச்சந்திரன் தெரிவிச்சிருக்கிற அடிப்படையில் நாளைக்கு பள்ளிக்கூடம் இருக்குமா இல்லாததா சொல்லிட்டு ஒரு 12 மணி வாக்கில் தெரிய வருங்கிறதுனால மாவட்ட ஆட்சியர்களும் தலைமை ஆசிரியர்களுமே முடிவெடுக்கலாம்னு சொல்லிட்டு தலைமை செயலகத்திலேருந்து இந்த செய்தி வந்திருக்கிற அடிப்படையில் டிடி சேனல் சொந்தங்களுக்கு தமிழக மக்களுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். 12 மணிக்கு மேலே ஏதாவது ஒரு மாற்றம் வந்ததுனாக்கா டிவியை பாருங்கள், அப்படிலாம் நம்ம டிடி சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. நல்ல செய்திகள் ஏதாவது கிடைச்சுன்னா உங்கள்கிட்ட நான் தெரியப்படுத்துகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் யாரும் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி டிடி சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை எடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்கும். நண்பர்களே, நன்றி.